நிறைய பேர் வந்து ஏஆர் ரஹ்மான் பேசின வச்சு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு புறம் முழு வீடியோவை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்து தான் வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க. டிடி வந்து கட்டுன்றாங்க. கட்டுனா என்ன கசாப் கடையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இல்லை முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து ஒரு கேஷுவலாக ஒரு ஜாலியாக சொல்லப்பட்ட விஷயம். பெரிய பாய்னு உங்களை சொல்கிறாங்களே தெரியுமா, பெரிய பாயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். இனி அப்படிலாம் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. இனிமேல் கூப்பிட மாட்டோம் சார், இனிமேல் இருந்து பேர் கட்டு அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய டிடி பேசுகிறாங்க. கட்டுனா நான் கறிக்கடையாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அப்போ கறிக்கடை தொழிலுங்கிறது தவறான தொழிலா, பாய்ங்கிற ஒரு அடையாளத்தை மறைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரூப் போய் பூந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. முழு வீடியோவும் பார்க்காம அவர் சொன்ன வந்ததை புரியாம மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு யூடியூப் சேனலில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர் கொடுத்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. குறிப்பாக இன்டர்வியூ எடுத்த டிடி வந்து பெரிய பாய்னா சும்மாவா அப்படின்னு சொன்னோன்னே, யாரை பார்த்து பெரிய பாயின்னு சொன்னீங்க, நான் என்ன கறிக்கடையாக வச்சிருக்கேன் கசாப் கடையாக வச்சிருக்கேன்னு சொன்னது அவர் ஜாலியாக சொன்னார். அரசியல் தெரியாமல் பேசிட்டாரு. பொதுப்படையாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையிலேருந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். முதல்ல இந்த பாய்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. பாய்ங்கிறது ஹிந்தி வார்த்தை. இந்தியில் வட மாநிலங்களில் இஸ்லாமியர்களை பாய், சகோதரன் அப்படி அழைக்கக்கூடிய வார்த்தை. அது தமிழில் என்னன்னா, குறிப்பாக அந்த உருது பேசக்கூடிய மக்கள் மத்தியில், முஸ்லீம்களே உருது பேசக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து பாய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவாங்க. இது என்னன்னா, அதை வந்து ரஹ்மான் மாதிரியான ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு மத அடையாளத்தோடு அவரை வந்து நீங்கள் அடைக்கிறதே வந்து தப்பான விஷயம்தான். அப்போ இந்த பாய்ங்கிற சொல்லி அந்நிய சொல் தான், நம்ம சொல்லு கிடையாது. பாய்ங்கிறது வேற ஒரு மொழி சொல் தான். இப்போ இங்கே ஒரு பொதுவான ஒரு புத்தி இருக்குது. முஸ்லீம்னா ஒரு பாய் அப்படிங்கிறது, இந்த பாய்ங்கிற சொல்லும் நம்மளை வேற்றுமைப்படுத்தும், தனிமைப்படுத்திடும். ஏன்னா அது நம்ம தமிழ் மொழி கிடையாது. அப்போ பாய் அந்த மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் அவர்களை வந்து ஒரு பிரிக்கிற மாதிரியான வார்த்தையாகத்தான் தமிழ்நாட்டில் பாய்ங்கிற வார்த்தை. கோவத்தில் அந்த பாயை கூப்பிட்டு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அதில் ஒரு இந்து இருப்பான், முஸ்லீம் இருப்பான், கிறிஸ்டின் இருப்பான், வாடா போடான்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவனை போய் பாயின்னு கூப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ ரஹ்மானே இன்னைக்கு உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாரு. ஆனால் கலோக்கில எல்லாருமே அழைக்கிற வார்த்தையை மாறிடுச்சு இல்லையா பாய்? அதுலேயும் சில அதுதான் சொல்கிறேன், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வேற. நீங்கள் வந்து அவரை தனிமைப்படுத்துறீங்கன்ற அந்த பாய்ங்கிற வார்த்தைங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு இதே பாய்ங்கிறவன் அமெரிக்காவுக்கு பாய் நான் கூப்பிட்றான், ரஹ்மான் கூப்பிட்றான், கம்போசர்னு கூப்பிட்றான், மியூசிக் டேரக்டர்னு கூப்பிட்றான். ஏன் இந்தியாவில் மட்டும் அந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வர பாய்னு சொல்லி அழைக்கிறது வந்து, அப்புறம் இது பாய்ங்கிறது வந்து நம்ம சொல்லே கிடையாது. அப்போ மொழி ரீதியாக அவரை பிரிக்கிறீங்க, தனிமைப்படுத்துறீங்க. அப்போ மத ரீதியாக தனிமைப்படுத்துறீங்க. அந்த வார்த்தை வேண்டாம். இங்கே ஒரு பொது புத்தி இருக்குது. பாய்னா வந்து கறி கடை வச்சிருப்பாரு, பிரியாணி கடை வச்சிருப்பாரு, நீட்டமாக தாடி வச்சிருப்பாரு, நான் 10 குழந்தை பெற்றுக்குருவாரு, ஒரு 3 கல்யாணம் பண்ணுவாருங்கிற ஒரு பொது புத்தி இருக்குது. இப்போ பாய்ங்கிறது சில தொழில்கள் தான் செய்வாங்கிற ஒரு பொது புத்தியும் இருக்குது. ஆனால் அது கிடையாது. அதான் பொதுவான ஒரு புத்தியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணக்கூடிய நாங்கள்லாம் எங்கள் தாத்தாவோட தாத்தாவெல்லாம் பாரம்பரிய விவசாயம் தான் எங்களுக்கு தொழில். அதே மாதிரி சில பேர் தென்காசி கடையனூர் பக்கம் போனீங்கன்னா தறி ஓட்டுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தறி நெய்யக்கூடிய தொழிலாளராக தான் இருக்கிறாங்க. இப்படி எல்லா தொழிலும் பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரு பொது புத்தி என்னன்னா, பாய்னா பிரியாணி கடை பாய், கறி கடை பாய் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. இப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, என்ன பாய்னு பிராண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன கறி கடை பாயா, பிரியாணி கடை பாயா, அந்த தொழிலை நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. அடுத்தவனை ஏமாத்தியோ, அடுத்தவனை மயக்கியோ வியாபாரம் பண்ணுறதுக்கு தன்னுடைய உழைப்பால பிரியாணி கடையோ கறிக்கடையோ வச்சு சம்பாதிக்கிறதுல, உழைச்சி சம்பாதிக்கிறதுல தப்பு கிடையாது. அது ஒரு தொழில் தானே. அது ஒரு நேர்மையான தொழில். உண்மையை சொல்லப்போனால் உண்மையிலேயே ஒரு நல்ல தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய பசியை அடக்கிட்டு அதில் சம்பாதிக்கிற காசு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 நேரமும் 10 மனுஷனுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும். பசி இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. ஒரு நேரம் சாப்பிட்டா 3ஆவது நேரம் 2வது நேரம் சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்போ அந்த பசிங்கிற ஒரு தேவை. கொரோனா காலத்தில் நம்ம பார்த்தோம், கையில் காசு இருந்துச்சு, ஜாமான் வாங்க முடிஞ்சுச்சா? கறி வாங்குறதுக்கு மறைஞ்சு ஒளிஞ்செல்லாம் போய் கறி வாங்க போனோம். காய்கறி வாங்குறதுக்கு ஒளிஞ்சு போய் வாங்க போனோம். அப்போ காசு இருந்துச்சு, அந்த உணவு இல்லை. அப்படி ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில். பசியோட ஒருவருக்கு பசியை ஆற்றிட்டு அதுக்கு வாங்கக்கூடிய ஒரு லாபம். அப்போ அந்த தொழில் வந்து ரொம்ப புனிதமான ஒரு தொழில். எந்த தொழிலுக்கும் இல்லாத ஒரு திருப்தி வந்து இந்த உணவு தொழிலுக்கு, பிரியாணி கடைக்கோ கறி கடைக்கோ இருக்குது. அப்போ அந்த தொழிலை நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்க. இவர் ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்த நோக்கம் என்னன்னா, இவரை வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு பாய்ங்கிற மாதிரியான ஒரு பிராண்ட் பண்ணப்படுது, அது தனிமைப்படுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சமீபத்தில் அவர் இசையமைத்த ஒரு படம், அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, அந்த பாடலை எழுதியவர் அதே மாதிரியான ஒரு பையன். அவர் வந்து உள்ளே வந்தோடனே சொல்லுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஷாக் ஆகிட்டார். சமீபத்தில் ஒரு பாட்டு, பெரிய ஹிட்டான ஒரு சாங் எழுதின ஒரு பையன் வந்து, அவரும் அதே பாய் தான். உள்ளே வந்தோடனே
எப்படி பாய் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மீம்ஸ்ல வந்து இருங்க பாய் என்ன பாய் இருங்க பாய் மாதிரிட்டான். இவரு கம்போஸ் பண்ணிட்டு இருந்து ஒரு ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா நீ வந்து உள்ள வந்தோடனே நீ வந்து ஷார்னு கூப்பிட்டுலாம், ரஹ்மான் கூப்பிட்டுருக்கலாம், இல்ல அண்ணன்னு கூப்பிட்டுருக்கலாம். அண்ணன் கூப்பிடுறதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உரிமை இருக்கும். இப்ப நீங்க தென் மாவட்டங்கள்ல மதுரை பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா ஒரே வயசுக்குள்ள இருப்பாங்க, சம்பந்தம் பண்ணிருப்பாங்க, சம்பந்தியா இருப்பாங்க. இவர் அண்ணன் கூப்பிடுறாரு, அவர் அண்ணன் கூப்பிடுவாங்க. அதுல ஒரு உணர்வு இருக்கும். அப்ப நீங்க அண்ணன், அந்த பையன் வந்தவரு அண்ணன் ரஹ்மான் அண்ணன் கூப்பிட்டுருக்கலாம், இல்லாட்டி அண்ணன்னு கூப்பிட்டுருக்கலாம், இல்லாட்டி சார்னு கூப்பிட்டுருக்கலாம், இல்லாட்டி எப்படியோ அவன் கூப்பிட்டுருக்கலாம். பாய்னோடனே அவரு ஷாக் ஆயிட்டார். அவர் பாய்ங்கிற சொல் வந்து ஒரு பொது இடத்திலே அவர்களை வந்து மத ரீதியாக அவர்களை தனிமைப்படுத்தி காட்டுது. இவர் அது வந்து உண்மையிலேயே அந்த பாதிப்புக்கு எல்லாருமே பொது தளத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், எல்லாரையும் பேர சொல்லி கூப்பிடுறப்ப நம்மள மட்டும் பாய்னு அப்படி இருக்கும். அதுவே உங்களை அடையாளப்படுத்துறீங்களா, மத ரீதியாக ஒருத்தர் அடையாளப்படுத்துற வார்த்தையாக இங்க பாய்ங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆக்சுவலா அந்த சொல்லு தமிழும் கிடையாது, அந்த மொழி நம்ம மொழி கிடையாது, தனிமைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா அவர் சொன்ன விஷயத்துல இதை தவிர்த்திருக்கலாம். பாய்னா நான் பிரியாணி கடையா வச்சிருக்கேன், பிரியாணி கடை வைத்திருப்பவர்கள் இந்த சமூகத்தில் வந்து தாழ்வு நிலையில் இருக்கிறாங்களா? பிரியாணி கடை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறவனும் இருக்கிறான், பிரியாணி கடை வச்சு பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய நபர் இருக்கு. அப்ப அந்த தொழிலை வந்து அவர் வந்து கொஞ்சம் மட்டமா பேசிட்டாரோங்கிற மாதிரி தான் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ஏஆர் ரஹ்மான் பேசின வச்சு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு புறம் முழு வீடியோவை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்து தான் வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, பெரிய பாய் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் கூப்பிடாதீங்க பெரிய பாய் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிடி வந்து கட்டுன்றாங்க. கட்டுனா என்ன கசாப் கடையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. ஸோ வந்து அவர் சொல்ல நோக்கம் வேற, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? இல்லை, முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து ஒரு ஒரு கேஷுவலாக ஒரு ஒரு ஜாலியாக சொல்லப்பட்ட விஷயம். பெரிய பாய்னு உங்களை சொல்கிறாங்களே தெரியுமா, பெரிய பாயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். என்னை அப்படிலாம் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. இனிமேல் கூப்பிட மாட்டோம் சார், இனிமேல் இருந்து பேர் கட்டு அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய டிடி பேசுகிறாங்க. கட்டுனா நான் கறிக்கடையாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அப்போ கறிக்கடை தொழிலுங்கிறது தவறான தொழிலா, பாய்ங்கிற உங்களோட அடையாளத்தை மறைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரூப் பூந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. முழு வீடியோவும் பார்க்காம அவர் சொன்ன வந்ததை புரியாம, பாயினா ஒரு மத ரீதியாக என்னை தனிமைப்படுத்துறீங்க, தனியாக அடையாளப்படுத்துறீங்க, அது வேண்டாம்ப்பா. நான் ஒரு ரஹ்மான் கூப்பிடுங்க, ஒரு இசையமைப்பாளர்னு கூப்பிடுங்க, கம்போசர்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி பிரதர்னு கூப்பிடுங்க, சகோதரன் எப்படியோ கூப்பிடுங்க, உங்களுக்கு எதுவுமே கூப்பிடலாம் கூட ரஹ்மான் மட்டும் கூட கூப்பிடுங்க. ஆனா நீங்க பாய்ங்கிற மத ரீதியாக அடையாளப்படுத்துறீங்க, அது வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அதே நேரத்தில் அவர் கட்டுன்னு சொன்னோடனே அப்ப நான் கறிக்கடையா வச்சிருக்கிறேன், அதை வந்து அந்த தாட்ல சொன்னாரு. இந்த கட்டுக்கும் அவங்க இந்த கட்டுக்கு வித்தியாசம் தெரியல. ரைமிங்ல ஏதோ சொல்லிட்டாரு, கட்டு கசாப்பு கிடையாது. அதாவது டிடி சொன்ன கட்டு வந்து கட்டுன்றாங்க, இனிமேல் யாரும் கூப்பிடாதீங்க. அந்த கை காமிச்சது வந்து இந்த கட்டு, இவங்க இந்த கட்டு நினைச்சு அவர் கொத்துக்கறி போட்டுட்டு இருக்காங்க. காலையில இருந்து மீம்ஸ் எல்லாம் பின்னி எடுக்கிறாங்க. கறிக்கடை சங்கத்துல இருந்து ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், ரஹ்மான் வீட்டுக்கு யாரும் கறி கொடுக்காதீங்க அப்படின்லாம் போட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்ல வந்த விஷயம் இதுல என்னன்னா, பெரிய பெரிய ஆட்கள் கூட சோசியல் மீடியாவில் இதை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதான் பார்த்தேன், இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ இன்னைக்கு வந்து காலங்காத்தால ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை வச்சு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இதை பத்தின நீங்க நைட் அடையமா டிபேட் கூட வச்சிருவாங்க என்னன்னு தெரியல. மெயின் சேனல்ல எதுலயோ மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பாய் கறிக்கடை பாய்ன்னு சொன்னது சரியா தவறா, இது நம்மளோட விவாதிப்பிருக்காங்க. நியூஸ் சேனல்ல விஷால் கல்யாணத்தை லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இது நைட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் அமைச்சர் இவர் வந்திருக்கிறாரு, சினிமா விமர்சகர் இவர் வந்திருக்கிறாரு. உங்களை கூப்பிட்டாலும் விவாதம் நடப்பது கூட நீங்க வாய்ப்பு இருக்கும்ல. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வைரலான கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. அவர் சொன்ன விஷயம் வந்து கட்டுன்னு அவங்க எதை சொல்றாங்க, கட்டுன்னு சொன்னா தன்னைத்தான் சொல்ல வர்றாங்களோ அப்படிங்கிறதுக்காக நான் கறிக்கடை பாயா அப்படின்னு ஒரு விளையாட்டா சொன்னது. அவர் எந்த தொழிலையும் வந்து இது பண்ணல. ஆனா அதை கூட தவிர்த்திருக்கிறதாம், அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருந்தா இந்த விவாதமே வந்திருக்காது. இவர் பக்கம் சப்போர்ட்டா போயிருக்கும். இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. காலையில இருந்து கண்டென்ட்டா மாறிடுச்சு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பார்த்திருப்பாரு, சிரிச்சிருப்பாரு, நான் பேசின பேச்சுக்கு இவ்வளவு வேலை வச்சு செய்றீங்க அப்படின்னு. இது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை அவர் செழுமைப்படுத்திட்டாருங்கிறத மட்டும்தான் அது விவாதமே ஒழிய, அவர் பேசிய பேச்சில் தவறே கிடையாது. பொது வெளியில நீங்க வந்து ஒரு பொது இடத்துல போறப்ப உலகம் கொண்டாடக்கூடிய 2 ஆஸ்கார் வாங்கின ஒரு இசையமைப்பாளரை இங்க பாய்னா இந்த மாதிரியான புத்தியில பாக்குறாங்க. இங்க பாய்னா கறிக்கடை பாய் தான். அப்ப அவர் நீங்க அதை பிராண்ட் பண்றது தானே இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு மத இது இருக்கு இல்லையா, பிரிவினை இருக்கு இல்லையா. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இவரை புகழ்றதுக்கு அதிகமா பயன்படுத்துற வார்த்தை பெரிய பாய் சம்பவம் அப்படிலாம் போடுறாங்க. அன்பின் வெளிப்பாடாக இருந்தாலும் அது மத ரீதியாக இருக்குல்ல. ஓகே, இப்ப நீங்க ரஹ்மான் சிதைச்சிட்டாரு, ரஹ்மான் கொண்டுட்டாரு அப்படிங்க ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அது நமக்கு விவாதம் ஆயிருக்காது. அவரும் கூட ரசிச்சிருப்பாரு.
ஒரு மதத்தை வைத்து மத ரீதியாக அவரை அடையாளப்படுத்துறது வந்து அது எப்படி சரியா வரும்? அப்ப இந்த சமூகத்தில் நீங்க வந்து ஒரு ஒதுக்கப்படுற மாதிரி ஆயிருக்கீங்களா, தனிமைப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, அதுதான் வேணாங்கிறார். அது வந்து எல்லாருக்குமே அந்த சிக்கல் இருக்கு. பொது சமூகத்தில், பொது வழியில் இந்த மாதிரி பயன்படக்கூடியவர்கள் இலக்கியவாதிகளா இருக்கட்டும், எழுத்தாளர்களா இருக்கட்டும், கவிஞரா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்க வர்றப்ப ஒரு பொது இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 10 பேர் இருக்கு, அந்த பாய கூப்பிடணும்னா எப்படி இருக்கும்? ஒரு நடிகர் இருக்கிறாரு, அவரு எல்லாரையும் கூப்பிடு, அந்த ராஜா கூப்பிடு, ரவியை கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுறத விட்டுட்டு, நம்மளே முஸ்லீம் ஃப்ரெண்ட்னா மேக்ஸிமம் பாய் தான் அப்படின்னு நம்மள மீறி வந்துருது இல்லையா? அந்த வார்த்தையை தவிர்க்க முடியல. இல்ல தவிர்க்க முடியாதுன்னா அது அவர் சொல்லி இங்க பொது புத்தியில வந்துருச்சு. ஓகே. அதுனா அது என்னன்னா அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அன்பின் மிகுதியில சொன்னாலும் கூட அது ஒரு மத ரீதியாக அடையாளப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. ஓகே. அது நம்ம வெளியில வந்துட்டா யாரும் வந்து எல்லாரும் ஒண்ணுதான். வீட்டுக்குள்ள இருக்கப்போ என்ன மதமா இருந்தாலும் இருந்துட்டு போறான். பொதுத்தளத்திற்கு வந்த பிறகு ஒரு இடத்துல பொதுவா வேலை செய்யறப்ப அந்த இடத்துல மத ரீதியாக அடையாளப்படுத்தி கூப்பிடுறங்கிற வார்த்தை இன்னைக்கு பாய்ங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்துறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. அதுதான் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அவர் பேசினது ஒண்ணு, இன்னைக்கு அவர் பார்த்துட்டு நான் என்னத்த பேசினேன், எதை வச்சு என்னைய போட்டு கும்பிட்டு இருக்காங்க காலில் இருந்து அப்படின்ற மாதிரி தோணும். அது சொன்ன கருத்துக்கு வேற, அது வேற மாதிரி டைவர்ட் ஆகி போயிடுச்சு. சர்ச்சையும் தாண்டி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏஆர் ரஹ்மான் இன்டர்வியூ வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. ரொம்ப சிரிச்சு அந்த இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மானை சிரிச்சுலாம் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி வந்து என்னோட எக்ஸ் ஒய்ஃப்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா? இப்படி எடுத்துக்கிறது. அது ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. அந்த மன்னிப்பாயா பாட்டு யாருக்கு நீங்க மன்னிப்பாயா அப்படின்னு கேட்டது எக்ஸ் ஒய்ஃபுங்கிறாரு. அந்த ஆக்சுவலா எக்ஸ் ஒய்ஃபுங்கிறது வந்து இன்னும் அவங்க லீகலா டிவோர்ஸ் ஆகலை. அவங்க தான் டிவோர்ஸ் கேட்டாங்க. இவர் அது கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இன்னொரு அன்அஃபிஷியலாக வரக்கூடிய தகவல் என்னென்னா இவர் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தைகளுக்கும் சரி, அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ் ஒய்ஃப் லீகலாக டிவோர்ஸ் ஆனால் தான் எக்ஸ் ஒய்ஃப் ஆக முடியும். லீகலாக டிவோர்ஸ் ஆகலை. இப்போ வரைக்கும் அவங்க ஒய்ஃப் தான். அவங்களுக்கு உண்டான எல்லா விதமான உதவிகளையும் இவர் தான், இவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, இவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மனிதர் தன்னை வெறுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய காரணம் ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிவு ஒருத்தவங்க மேலே ஒரு 20 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை பிரிஞ்சு போகிறாங்கன்னா காரணம் 2 சைடுமே இருக்கும். அப்போ நம்ம சைடில் ஏதோ தவறு இருந்திருக்கு, அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறது ஜெனுவனாக ஒத்துக்கிட்டார்ல. இப்போ தனக்கு வேணாம்னு கம்ப்ளைண்ட் பண்ணலையே மற்ற ஆள் மாதிரி. இன்னைக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாலும் இவரை பற்றி அவர் 10 குற்றச்சாட்டு சொல்லுவார், அவரை பற்றி அவர் குற்றச்சாட்டு சொல்லுவார், மாறி குற்றச்சாட்டு சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த மனைவி தான் இவரை வேணான்ற டிவோர்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட இவர் மன்னிப்பு கேட்குறாரு. அப்படிங்கும் போது அவருடைய ஒரு பெருந்தன்மை தான் காட்டுது. என்னால் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தவறு நடந்திருக்கலாம், உங்கள் மனசு கஷ்டப்பட்டு நடந்திருக்கலாம், அதனால நீங்க டிவோர்ஸ் கொடுக்குறீங்க. மனைவியே அடுத்து இன்னொரு அறிக்கையில பாத்தீங்கன்னா என்னோட உடல்நிலை காரணம் காட்டி தான் நான் வந்து இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களே இவருக்கு பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவா சொல்லி அவர் மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இல்லை அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் நான் உங்களுக்கு தவறு செஞ்சிருந்தாலோ, உங்களுக்கு மனசு புண்படி நடந்திருந்தாலோ அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். டிவோர்ஸ் வரைக்கும் போனீங்கன்னா அதுக்கு என்னுடைய காரணம் ஏதாவது இருக்கும்ல அப்படின்னு யதார்த்தத்தை புரிஞ்சது அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதர். சமூகத்தில் ஒரு பெரிய பந்தாவோ ஒரு பில்டப்போ கொடுக்கக்கூடிய நபர் கிடையாது. எப்போ ஒன்றும் யாருனாலும் சந்திக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்றாரு. இல்லை எளிமையான வாழ்க்கைன்னா அவர் எங்கேயா இருக்கிறாருன்ற கேட்கல கூட, வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஆனால் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆட்கள்கிட்ட, நெருங்கி பழகக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்குறப்ப ரொம்ப யதார்த்தமான மனிதர், ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாருங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு இது இருக்க நினைக்கிறாரு. அப்போ வந்து தான் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்ல. டிவோர்ஸ்க்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மையிலேயே எப்போ ஒரு மனிதன் கரெக்டான மனிதன்னா உன்னை அறிந்தால் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாடல் ஒன்று இருக்கு. உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய தவறுகளை நம்மளே அறிஞ்சிட்டோம்னா முதல்ல தப்பே பண்ண மாட்டோம். அப்போ ரஹ்மான் நமக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு போல, அதனால தான் அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அதனால அவங்க காயப்பட்டிருக்கிறாங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது ஓப்பனாக ஒத்துக்கிட்டார்ல, அது பெரிய விஷயம். இப்போ வந்து கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, கவுன்சிலிங் 2 பேரும் தான் போயிட்டு இருக்காங்க. ரஹ்மான் வந்து டிவோர்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காரு. ஏன்னா ஒய்ஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க டிவோர்ஸ். ரஹ்மான் கொடுக்க ரெடியா இருக்காரு. மியூச்சுவலா பிரிய போறாங்களா? இல்ல, அவங்க பிரியறதுக்கான சொல்லிட்டாரு. சொல்றாரு இவர் சேர்ந்து வாழ்றதுக்கு. ஏன்னா பொது வழியில் தன்னை வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. நீங்க வந்து லீகலா அவங்க வந்து டிவோர்ஸ் இவர்கிட்டே கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாரு. ஆனா இது வந்து ஓப்பனா வந்து பிரஸ்ல சொல்லி அது ஒரு பெரிய விவாதமாக்கி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஹட் பண்ணிடுச்சு. அதனால என்னன்னா அது வேணாங்கிற முடிவில் இருக்கு. அவங்க இல்லைங்கிற முடிவில் இருக்காங்க. கேட்டது ஃபர்ஸ்ட் இப்போ அவங்க தான். ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து வேணாம், சேர்ந்து இருக்கலாங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. பட் இவர் வந்து வேணாங்கிற மனநிலையில் இருக்கார். இவ்வளோ தூரம் ஆன பிறகு நம்ம வந்து திரும்பி சேர்ந்தா அது வந்து சரியா இருக்குமாங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறி மாறி குழந்தைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி முடிவாக போகுதுன்னு தெரியல.
அந்த இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா, எதார்த்தத்துக்கு மீறின எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து ஹாரர் படத்துக்குலாம் மியூசிக் போடலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, எந்த ஹாரர் படத்துக்குமே ஒரு மியூசிக் போட்டது இல்லையா அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே வந்து ஹாரர் படம் வந்திருக்கு அவர் மறுத்துட்டு இருக்காரோ? இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன். மறுத்திருக்கலாம். யதார்த்தத்தை மீறிய படங்களுக்கு அவர் பண்றது ஆ. கிடையாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில பாலிசி வச்சிருப்பாங்க. ஒரு சில மியூசிக் டைரக்டர் வந்து இது மாதிரி பண்ண மாட்டோம். விஜயகாந்த் எடுத்தாருன்னா வேற எந்த மாதிரி படத்துல நடிக்கல. அவர் பீக்ல இருக்கப்ப தெலுங்கு படம் நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. ஓகே. சில பாலிசி வச்சு தெலுங்கு வேற மொழி படங்கள் நடிக்கக்கூடாது. சத்யராஜ் வந்து ஹீரோவா நடிக்கிற வரைக்கும் வேற மொழி படங்கள் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருந்தார். அதற்கு ஒரு ஹீரோவா தாண்டி வந்த பிறகு தான் வேறு மொழி படங்களுக்கு பண்றாரு. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஹாரர் படங்கள் வந்து பெர்சனலாவே அவருக்கு அது பிடிக்காத விஷயமா இருக்கலாம். வேண்டாம் யதார்த்தத்தை மீறி இருக்கு. தனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படிங்கிறதுனால அது போடாம வச்சிருக்காரு. அதனால அவங்கவங்க ஒரு பாலிசி. இந்த பாலிசியில அவர் கரெக்டா இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுமே ஒரு படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் ரொம்ப நாளாவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன இதுல இருக்கு? அது ரொம்ப நாளாவே டிஸ்கஷன்ல இருக்கிறாரு. ஆ. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக, இயக்குறதுக்காக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள்லாம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. அது எப்ப ஆரம்பிக்க போறாரு, எப்ப இது பண்ண போறாருன்னு இப்ப கொஞ்சம் வேகம் எடுத்திருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. மிக விரைவில் அதை பத்தின ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு. அவருடைய மகனுமே இவர் கூட தான் எல்லா இதுலயுமே கான்செர்ட்ல இருந்து எல்லா முக்கியமான ஈவென்ட்ஸ்லாம் அவரும் வராரு இல்லையா? அவரும் மியூசிக் டைரக்டரா தான் அறிமுகம் பண்ண போறாரா? ஏதோ ஆல்பம்லாம் பண்ணியிருந்தாரு இல்லையா? இல்ல ஆமாமா. அவரு ஃபுல் கூட ஃபிளெட்ஜா தான் அவருமே இருக்கிறாரு. மியூசிக் டைரக்டரா தான் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முயற்சி இல்ல. இப்ப வரைக்கும் அப்பா கூட தான் இருக்கிறாரு. ஆ. அவருக்கு ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல அவர் என்னவாக போறாருன்னு தெரியல. மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய இளைய மகள் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாங்க இல்லையா? ஆமா. அவங்க ஆல்பம்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நிறைய ஈவெண்ட்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் ஆல்பம் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஆசை வந்துரும் இல்லையா? ம். அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா கூட அவர் தான் இருந்து பார்த்து ஏஆர் ரஹ்மான் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.